இண்டியன் தப் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது நியூ கேம் ட்ரெயின் ஜர்னி பார்ட் 3 வீடியோ தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு பிடிக்கும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் வாங்க காலங்காத்தால ஒரு குடிக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். வர்ற இதில் 3 2 1 ஜோமோ. இன்னைக்கு நல்லா ஒரு ஜாலியான ஆட்டம் போடு, நம்ம ஆட்டத்தை போடு. ட்ரெயின் ஜர்னி பாட்டு 3 ஆட்டம் போடு, நம்ம ஆட்டம் போடு, ஆட்டம் போடு, ஆட்டம் போடு. ஏறா கைப்புள்ள ஏறிட்டு நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வர வேண்டியதுதான். லக்கி பாலாஜிக்கு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். பாலாஜி அம்மா பாலாஜி நான் ஊருக்கு போறேன் சரியா? ஊருக்கு போறியோ? துணையோ வர சொல்லுவ. டேய் சும்மா கொஞ்ச நேரம் துணையா வர என்னடா இப்போ லக்கி வீட்டுக்கு பார்த்துப்போம், இல்லைன்னா யாரை வீட்டுக்கு பார்த்துக்க. சரி வரியா? ஓ மக்களுக்கு பிடிக்கணும் ட்ரெயின் ஜர்னி பார்ட் 3 போட்டு வச்சிருக்கேன். வா போவோம். இதுக்கு சோறு சொல்றது என்னமோ குறைச்சிட்டோம். நான் பேக்கேஜ் எல்லாம் பண்ணியாச்சு போல. ரொம்ப மோசமாக தான் இருக்கு. எப்போவுமே அப்படி நடந்துக்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் லொக்கேஷன் வந்துக்கிறேன். போகவே முடியல. நான் என்னடா நேரத்தில் பண்ணேன், சும்மா ஒரு ரவுண்டு கொடுத்தேன். ஏன் வண்டி இருக்கும் என்ன? ஏன் வண்டி வண்டி இல்லை நம்ம வண்டி தான்டா வாங்கிட்டான். நான் லக்கி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓய் லக்கி லக்கி நானும் பாலாஜியும் ஊருக்கு போகிறோம். நான் மட்டும்தான் ஊருக்கு போகிறேன். பாலாஜி ரயில்வே ஸ்டேஷன் நிறைய வரான். வீட்டை பார்த்துக்கோ. நான் வீட்டை பார்த்துக்கணும் போஸ். உங்கள் வீட்டை பார்த்துக்கோ, இல்லைனா உனக்கு சோறு கிடையாது. இந்த இருக்கிற அழிஞ்சுக்கணும். நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு வீட்டை பார்த்துக்கணும். காவல் இது இங்கே தான் கிடைக்க வராது. வா லக்கி இங்கே தான் வீட்டை பார்த்துக்கிறேன். இங்கே தான் உனக்கு சாட்சியே. இல்லைனா பார்த்துக்க மாட்டேன். பாலாஜி லக்கி பாலாஜி வாடா என்கிட்ட, வாடா என்கிட்ட ஓடுடா, நடந்து வாடா. வலிக்கிட்டு விழுந்துட போற. மெதுவாக வந்தானே விட்டு போவோம் பாலாஜி. ஒரு வழியே நம்ம பாலாஜி இன்னுமே நம்ம கமாண்ட் பி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். கமாண்ட் பி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். கல்லட்டு நம்ம புல்லட்டுக்கு புதுசாக ஒரு பத்து பேர் நான் தான் உருவாக்கியிருக்கேன். கல்லட்டு. இன்னைக்கு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. ஆஹா ட்ரெயினோட மைக் சவுண்ட் இருக்குது. ட்ரெயின் வேறு வந்துருக்கு போல. சரி பாலாஜி நீ கிளம்பு, நான் ட்ரெயின் கூட போக போகிறேன். ட்ரெயின் ஜர்னி பார்ட் 3 வீடியோ உங்கள் மக்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரெயின் வந்துடுது. நம்மலாம் போகும்போதே பயப்பட மாட்டோம். என்ன ட்ரெயின் ஆடாடி நறுங்குது. பாலாஜி சரி வீட்டுக்கு போ. நல்லபடியாக கால் பண்ணுறாங்க. என்னடா கண்ணாடு ஏதோ திருட்டு வேலை பண்ணுற பாரு. என்னடா திருட்டு வேலை பண்ணேன். ஆரம்பிச்சு என்ன ஏறா போது ஒழுங்க பேசிட்டு ஏறா பாட்டு. சும்மா என்ன ஆகி போகுது ட்ரெயின். வெறி உண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆறுலாம் வந்து அடிக்காது. நடுப்பட்டில் வச்சுக்கோ. கடைசி பட்டில் அந்த காடு விசில் அடிக்க நடுப்பட்டில் அந்த முறைப்பட்டில் அதை தாங்க முடியாது. காரணம் இல்லை நடுவில் நான் ஒன்று ரெண்டுக்கும் நான் இது வேலையில் ஆரம்பி அடிக்குது. பைடா பக்ஸு வீடியோவே கிரியேட் பண்ணுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சரிங்களா? ட்ரெயின் ஜர்னி பார்ட் 3 வீடியோ கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணுறேன். இந்த ட்ரெயின் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் ஃபாரஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. அப்படியே ஒரு பீச் ட்ராவலும் பண்ண போகுது. ஃபாரஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. போய் உட்காரலாம் டைம் பாஸ். ரொம்ப நேரம் போகவே போகணும். 6 மணி நேரம் ஆச்சு இன்னும் போய் சேர்க்கலாம்.
கொஞ்சம் 2 நிமிஷம் பாருங்களேன். ட்ரெயினெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆமாம், இது இந்தியன் கேட் 4. முன்னாடி பக்கம் மட்டும் கேட் 4 டயர் சின்னதாக இருக்குது, பாடிலாம் பெருசாக இருக்குது. இது பொம்மையாக தான் இருக்குது. ஆனால் இந்த கேமில் கொஞ்சோண்டு மாதிரி இருக்குது. நம்ம புல்லட் எங்கே போச்சு? அதோ தானே இருக்குது, நிற்கிது. எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். நம்ம பாலாஜி நம்ம காத்திருப்பாங்கன்னு சரி, அவங்ககிட்ட பிரியாணி வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா பாவம் எலும்பு துண்டு அவ்வளோவாசா இருக்கு. ஒரு எலும்பு துண்டு என்னடா 1500 அது பெரிய எலும்பு துண்டு. நம்ம ஊர்லாம் ஊரும் இந்த 12 இந்த ஒரு நாள் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருக்கோம். வீட்டுக்கா லக்கி வீட்டுக்கா உழைச்சிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு? ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கோம்ல. இப்போ வேற இன்னும் வேறையா? உட்கார ஒழுங்க மரியாதையா சும்மா ஏதாவது வாங்கிட்டு வந்ததான். பாலாஜி தான் வாங்கிட்டு இருக்கால. லக்கி சர்ப்ரைஸ். ஆமா லக்கி, உனக்கா எவ்வளோ பெரிய எலும்பு துண்டு. இந்த சாப்பிடு, நல்லா ஜம்முன்னு படுத்துரு. டேய் பாலாஜி, உனக்காகவும் போய் பிரியாணி ஸ்பெஷலாக செஞ்சுட்டு வந்திருக்கேன், வா போய் சாப்பிடலாம். வாங்க போய் சாப்பிடுவோம், அப்புறம் தான் நம்ம டேஸ்ட்டு காட்டும். அப்பா ரொம்ப சாப்பிட்டாச்சு. சரி, ரொம்ப நேரம் வெயில தானே இருந்த, இப்போ உனக்கு ஸ்பெஷல் பேஸ் ஒன்று கிடச்சிருச்சு. வா, நீ எங்கேயே தூங்கு, என் கூடவே வா. லக்கி பாலாஜி எங்கூட வாங்கடோ. நம்ம 3 பேரும் மிஸ் பண்ணியிருப்பீங்களே, அதனால இன்னைக்கு நம்ம 3 பேர் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். வாங்க இங்கே நீ படுத்துரு. லக்கி நீங்கள் எப்படி தூங்கிடுவ? பாலாஜி நீங்கள் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மேலே தூங்கிடு, கரெக்டாக இருக்கும்போது. எனக்கு மட்டும் விட்டு உனக்கு எதுக்குடா பெட்டு? உங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டை வாங்கி போட்டுக்க வேண்டியது. சரி guys, இப்போ தான் இந்த வீடியோ கண்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் இந்த பால்கனியை பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த பால்கனியை நான் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க, நல்லா இருக்குது. இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வீணா போ வேடிக்கை பாரு. லக்கி பாலாஜி நீனு வேடிக்கை பாரு போ. லக்கி கூட நல்லா காவலாக இருக்கணும். ஓய் என்னட்டா அந்த நாயும் கடிப்பிச்சு. டேய் அப்படி சொல்ல, நம்ம லக்கிடா. என்ன லக்கி எனக்கே கடிச்சிருச்சு. அது பெட்டு கடிச்சதுலாம் ஒரு இது சொல்கிற. சரி காய்ஸ், மறக்காமல் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.